குறைந்த பாலும் நிறைந்த மனமும். ஒரு அழகான கிராமத்தில் ராமசாமி என்ற ஒரு சிறிய விவசாயி இருந்தார். அவருடைய வீட்டின் செலவுகள் தினமும் பசுமாட்டின் பாலில்தான் ஓடும். ஒவ்வொரு காலையும் அதே நேரம் அதே முறையில் அவர் பாலை கறந்து கூட்டுறவு சங்கத்திற்கு எடுத்துச் செல்வார். அந்த ஒழுங்குதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு வாரமாக பால் அளவு குறைந்து கொண்டே இருந்தது. மாட்டுக்கு உடல்நல பிரச்சனையா என்ன ஆயிற்று? ஏன் இப்படி பால் குறைந்து கொண்டே போகிறது என்று ராமசாமி யோசித்தார். ராமசாமி கணக்கு போட்டார். பால் குறைந்தால் அந்த வார செலவு தட்டுப்பாடு வரும் என்று தெரிந்தது. அந்த நாளில் ராமசாமி யோசித்துக் கொண்டே நடந்து செல்லும் பொழுது தன்னுடைய நண்பன் முருகனை சந்தித்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் முருகன், ஒரு குவளை தண்ணீர் சேர்த்தா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இப்போ எல்லாரும் அப்படித்தான் என்று கூறினார். அந்த வார்த்தை ராமசாமியின் மனசில் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று காலை பால் குடத்தை எடுத்தபோது அவர் ஒரு நிமிடம் யோசித்தார். தண்ணீர் குடத்தை பார்த்தார், பசுமாட்டையும் பார்த்தார். அந்த மாடு அவனை பார்த்து அமைதியாக நின்றிருந்தது, எதையும் அறியாத மாதிரி. அந்த நேரத்தில் ராமசாமிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. இந்த பால் மாட்டின் ரத்தம் போல, இதில் தண்ணீரை சேர்ப்பது அவனுக்கு மனம் ஒத்துழைக்கவில்லை. அவர் இறுதியில் தண்ணீரையும் பாலில் சேர்க்கவில்லை. ஆனா மனம் முழுக்க குழப்பம். அன்று சங்கத்தில் பாலை ஊற்றும்போது அளவு குறைவாக இருந்தது. அன்று பாலை பரிசோதிக்க ஒரு அதிகாரியும் அந்த பண்ணைக்கு எதிர்பாராத விதமாக வந்துவிட்டார். அவர் பாலை சரிபார்த்துவிட்டு, பால் சரியா இருக்கு, அளவு மட்டும் குறைவு. அந்த ஒரு வரி ராமசாமியை நிம்மதியாக்கியது. அப்போது அவர் புரிந்து கொண்டார். தவறு செய்திருந்தால் இந்த நிம்மதி இருந்திருக்காது, அனைவரின் முன்னால் அசிங்கப்பட்டிருப்பேன் என்று நினைத்து இந்த கணம் நிம்மதியடைந்தார். வீட்டுக்கு வந்ததும் மாட்டின் கழுத்தை தொட்டு சில வினாடிகள் நின்றார். அந்த நாள் முதல் அவர் முடிவு செய்தார். குறை வந்தாலும் என்றுமே உண்மையாக நடந்து கொண்டால் அதில் என்றுமே மன நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தார். எப்பொழுதும் உண்மையை மாற்ற முயற்சிக்கக்கூடாது என்று முடிவு செய்தார். சில நாட்களுக்குப் பிறகு பால் அளவு தானாகவே சரியானது. ஆனா அதற்கு முன்பே ராமசாமி ஒரு விஷயத்தை பெற்றிருந்தார்: மன நிம்மதி. நீதி. உண்மையை மாற்றி வாழலாம் என்று நினைத்தால் ஒரு நாளுக்கு மட்டும் லாபம் கிடைக்கும். ஆனால் உண்மையோடு வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் நிம்மதி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும்.